அப்போ தான் சாப்பிடாம தூங்காமல் 5 நாள் கண்டினியூஸாக நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த 5 நாள்லேயும் என்னோட வீக்னஸே என் பையன்தான். நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், என் பையனை கண்ணில் காமிக்காதீங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்ன வேணால் செய்யுங்க, என் பையனை கண்ணில் காமிக்காதீங்க. 5 நாள் சாப்பிடாம தூங்காமல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணீங்க யோகாவில். என்னெல்லாம் பண்ணீங்க 5 நாள் கண்டினியூஸாக யோகா பண்ணிட்டு இருப்பேன். எவ்ரி 1 minute போசஸ் சேஞ்ச் பண்ணணும். அந்த 1 minute போசஸ் சேஞ்ச் கண்டினியூஸாக 5 நாள்னா எவ்வளோ ஹவர்ஸ்? 170 hours. மை காட். தூங்கவே இல்லை? தூங்க முடியாது. சாப்பிட முடியாது. டைம் எங்கே இருக்கும்? வேர்ல்ட் ரெக்கார்ட்னா என்ன? அப்படிதான் இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை நீங்கள்? அப்போ ரொம்ப அதுதான் சொல்கிறேன், எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன். ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், எமோஷ்னலி வீக், ரொம்ப வீக் எமோஷ்னலாக நான். இதை விட எனக்கு இந்த கை ஃப்ராக்சர் ஆச்சு. ஓகே. கீழே விழுந்துட்டேன். நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு அட்வான்ஸ் போஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். மாடியில் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி விழுந்துட்டேன். அது கூட குழந்தை என் பக்கம் ஓடி வரான்னு சொல்லிட்டு அவன் மேலே விழுந்துட போகிறேன்னு ஆப்போசிட்டில் விழுந்துட்டேன். அது விழுந்த ஸ்பீடுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் அவைலபிள் இல்லை, நாளைக்கு தான் ஆப்ரேஷன். அன்றைக்கி ஃபுல் டே நான் பெயினோட டாலரேட் பண்ணியிருக்கேன். ஹியூமரஸ் மல்டிபிள் கொலாய்டல் ஃப்ராக்சர் எனக்கு. அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலே லஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு டிட்டர்மைண்ட் ஆகிட்டு அடுத்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அவங்களே அடுத்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓ கிரேட். உங்களை மாதிரி டிட்டர்மைண்ட் பர்சன் நான் பார்க்கல. அப்பர் பாடி தானே போச்சு, லோவர் பாடி இருக்குல்ல, லோவர் பாடி வச்சு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக லோவர் பாடி ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல்லாக லோவர் பாடியிலேயே நான் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேயே நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.